கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பான நேயர்களே, தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். அறம் செய் பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக எல்லோரும் மத்தியிலும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மாதா தொலைக்காட்சியை பார்க்கிற உலகெங்கும் இருக்கிற அத்தனை கத்தோலிக்க தமிழர்களை விட இன்னும் அதிகமான தமிழ் மக்களை இது சென்று அடைந்திருக்கிறது. இந்த அறம் செய் இது உங்களுடைய தொலைபேசியினுடைய அதனுடைய அந்த செய்தியின் வழியாக, இமெயில் வழியாக, நீங்கள் போடுகிற கடிதம் வழியாக எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அதிகமான ஒரு பரபரப்பாகி போச்சு. பரபரப்பு தொற்றி இருக்கிறது. சரியான தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். கடந்த வாரங்களில் நாங்கள் உங்களை கேட்டிருந்தோம், நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுக்கு மனசில் படுற இந்த மாதிரியான தலைப்புகளை பேசுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்லாம் அவங்கள கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நிறைய பேர் இன்றைக்கு ஒரு தலைப்பை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டரை மீட் பண்ணுற அவங்களோட பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய உறவினர் நண்பர்களாக இருக்கட்டும், அதே போல் இங்கேயும் நம்ம இங்கே ப்ரோக்ராம் டைரக்டர் ஃபாதர்ஸ்டையும் கூட ஃபோன் பண்ணி இந்த தலைப்பை பர்டிகுலராக எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என் தலைப்பு அப்படி பர்டிகுலரான தலைப்பு அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அன்றாடம் நம்ம கடந்து போகிற ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி தானே பேச போகிறோம். இது பிரச்சனை அப்படின்றத காட்டிலும் இதை எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த வாரங்கள் நமக்கு அருமையாக கற்றுத்தர இருக்கிறது. உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு கருத்துக்களை தருவதற்கு மீண்டும் இந்த அரங்கத்தில் நிரம்பி இருக்கிற இந்த குழுவினரோடு நடுநாயகமாக அமர்ந்து நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்குமே உளவியல் சார்ந்த, உடல் இயக்க சார்ந்த அழகான பதிலை தருவதற்கு இந்த நிலையத்துக்கு வந்திருக்கிற நமது அன்பான டாக்டர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்போம். திருப்பியும் டைட்டிலே சொல்ல பார்த்தீங்களா நான், அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில்னு அர்த்தம். என்னது? ஸ்க்ரீன் அடிக்ஷன். என்ன ஸ்க்ரீன் அடிக்ஷன்? வீட்டில் மாற்ற அந்த என்னது விண்டோ ஸ்க்ரீனா இல்லை என்ன ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இது ஒரு டெக்னிக்கலான ஒரு டேர்ம் இன்றைக்கு காலத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் டெக்னாலஜி. எதெல்லாம் நாம் திரையில் வழியாக பார்க்கிறோமோ அது எல்லாமே ஸ்க்ரீன். உதாரணம், மொபைல் ஃபோன், நாம் பார்க்கிற கணினி, கம்ப்யூட்டர்ஸ், டேப், இது போன்ற ஒரு மாடர்ன் கேசட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே ஸ்க்ரீன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் டெக்னாலஜி எந்த அளவிற்கு இன்றைய இளம் தலைமுறையினர் அதிகமாக பயன்பாட்டில் வச்சிருக்கிறாங்க? எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? மொபைல்யா, கம்ப்யூட்டரையா, இல்லை டேப்ஸையா, இன்னும் என்னென்ன வகையான மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் கேஜெட்ஸையா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு அதிகமாக இதுவரை இல்லாத அளவிற்கு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி, அதுவும் அறம் செய் நிகழ்ச்சியினுடைய அரங்கத்தை நிரம்பி இருக்கிற, தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் இப்படி கொட்டுறதுக்கு தயாராக இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்களை அன்பாய் நாம் வரவேற்போம். வெல்கம். அப்படியே இப்போ மைக்கை கொடுத்தோம்னா அப்படியே பொறிஞ்சு தள்ளிடுவீங்க தானே? ரெடியாக இருக்கிறாங்க, சீக்கிரம் ஆரம்பிப்பா நான் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவங்க இந்த பக்கம், இன்னொரு பக்கம் யாரை பற்றி பேசுகிறோம்? அந்த கோஷ்டி. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக தான் பேசி ஆகணும், ஏன்னா பேசுறது அவங்கள பற்றி. ஆனால் அங்கேயும் சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்களை ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா பேசுகிறீங்க, நீங்கள் நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு தயாராக இருக்கிற அன்பான குழந்தைகளையும் அன்பாய் வரவேற்போம். பாருங்கப்பா, இப்பயே சொல்லிட்டேன், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் நான். என்ன ஏதாவது வச்சு செய்யலான்லாம் பிளான் பண்ணக்கூடாது. ஓகே நேயர்களே, உலக அளவில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வினுடைய முடிவில் இந்த ஸ்க்ரீன் டெக்னாலஜியினுடைய ஸ்க்ரீன் அடிக்ஷன், இந்த மொபைல் ஃபோன் மேல் நாம் ஈர்ப்பு, இந்த விஷயம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வினுடைய முடிவில் சொல்கிறாங்க. நமக்கு டக்குன்னு சொல்லுவோம், யார் அதிகமாக இருப்பா, இந்த நாடு அதிகமாக இருக்குன்னா உடனே அமெரிக்கா, சீனா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கிற இளம் தலைமுறையினர் தான் இன்றைக்கு இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இன்னும் மாடர்ன் கேஜெட்ஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் நிறைய
நிறைய செக்டார்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுன்னு இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல, அவங்கள தான் கேட்கணும். எல்லாத்துலேயும் உள்ள வந்து இன்றைக்கு அதிகமாக நுகர்வு செய்கிற, கன்சியூம் பண்ற அந்த அளவீடு பார்த்தீங்கன்னா இந்தியா 53% என்று உலக அளவில் இருக்கிற ஒரு ஆய்வு சொல்லுது. 53% அப்படின்றது ஏதோ சாதாரணமாக 53 தானே அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. இது உலக அளவில் பாதிக்கு பாதி. நினச்சி பாருங்க. இது இன்றைக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் எப்படி எந்த அளவிற்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்தும் தெரியாமலும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வர்றது அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், தொடர்ந்து பேச போகிறோம். முதல்ல நம்ம இவங்கள்ட்ட வந்துடுவோமா, இல்லை உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் குமரி எடுத்துருவீங்க, நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன். அதனால் முதல்ல இங்கே தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஓகே. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் இருக்கு? டன்டடாய் கொடுங்க மைக்கே. செல்லக்குட்டி வச்சிருக்கீங்களா? என்ன இருக்கு, என்ன வச்சு எதுக்காக வச்சிருக்க அந்த மொபைல் ஃபோனை? நீ யூடியூப் பார்க்கறதுக்கு. ஓகே, வெரி குட். அடுத்தது உங்கள்ட்ட இருக்குங்களா? இருக்கு. சொல்லுங்க, என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க? டச் ஃபோனா இல்லை இது இந்த டச் ஃபோன்? எல்லாம் தான் வச்சிருக்கீங்க. நீங்க இல்ல. சொந்தமா இல்லையா? சொந்தமா இல்ல, எங்க அம்மா மொபைல் தான் பார்ப்பேன். அம்மா மொபைலை பிடிங்கிக்குவீங்க? பிடிங்க மாட்டேன், அவங்களே தருவாங்கல்ல. அவங்களே தருவாங்க. அவங்களே தருவாங்க. ஆனா பெரும்பாலான நேரம் உங்கள்ட்ட கையில தான் இருக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா. ஏமாத்த முடியாது. கொடுங்க. வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க? ஒண்ணா ரெண்டா? ஒண்ணுதான் வச்சிருக்கேன். ஏன்? ஒண்ணு போதும். ஒண்ணு போதுங்க, விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, வெரி குட், சூப்பர். எதுக்கு வச்சிருக்கீங்க? படிக்கிறதுக்கு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்க்கு வச்சிருக்கேன். படிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. மோட்டோ. மோட்டோ எதுக்காக? படிக்கிறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட். நீங்க? அம்மா ஃபோன் தான் இருக்கு. அம்மா ஃபோன் தான் இருக்குது, நமக்குன்னு தனியாக ஒன்று வாங்கி தரல. என்ன குடும்பம்டா இது, அப்படிதானே மனசில் இருக்கு? இரு இன்னைக்கு வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் பாரு, எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அம்மா ஃபோன் இருக்கு, அப்பா ஃபோனும் இருக்கு. இல்லை, இது நல்ல டாக்டிஸ் தான். அது அம்மா ஃபோனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுமோ அம்மா சத்தம் போடுவாங்க, அப்போ இந்தா வச்சுக்க, ரொம்ப பண்ணாத, அப்படி அம்மா அதை அப்பா அதை எடுத்துக்கிறது, அப்படிதானே? ஓகே, குட். அம்மா ஃபோன். அம்மா ஃபோன் தான், தனியாலாம் இல்லை, அம்மாவோட ஃபோன் தான். அம்மாவோட ஃபோனு. ஓகே, குட். ஃபோன் இருக்கு. இருக்கு. என்ன எதுக்காக பர்பஸ்? படிக்கிறது. சரி, ஓகே, அதை தான் சொல்ல போறீங்க, வேற சொல்ல மாட்டீங்க. ஓகே, தம்பி நீங்க? இல்ல. இல்லை. ராஜா கொஞ்சம் கில்லு. இப்ப சொல்லு. இல்ல ஃபோனு. ரியலி? ரியலி. ஏன்? வீட்டில் வாங்கி தர மாட்டேன். வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எந்த இடம்? லாஸ்டா? ஓகே, சரிங்க சார். பாரு, அவருக்கு பேக்கெட்டில் பாரு. அவர் வச்சிருக்காரு, அவர் அப்படியே ஃபோன் எனக்கு வாங்கி தர மாட்டேன். பார்த்துக்க, அதை வேற பேக்கெட்டில் வச்சு காட்டுறது வேற. சார் இது சரியில்லைங்க சார். ஓகே, நீங்க? வச்சிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்கு வச்சிருக்கீங்க? யூடியூப் பார்க்க தான். சூப்பர் கண்ணா. இந்த படிக்கிறது, இந்த கதையெல்லாம் நாங்களாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஓகே, வெரி குட். தம்பி? வச்சிருக்கேன் ஃபோன். பொண்ணு எதுக்கு வச்சிருக்கிறீங்க? எடிட் பண்ண. எடிட் பண்ண. என்ன எடிட் பண்றீங்க? யூடியூப் சேனலுக்கு எடிட். யாரோட யூடியூப் சேனலுக்கு? ஏன் யூடியூப் சேனல் தனியாக வச்சிருக்கீங்க? ஓ நீங்க யூடியூப் கிரியேட்டரா நீங்க? ஐயோ, உன்கிட்ட கொஞ்சம் கவனமால பேசணும், இல்லைன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அங்கே போய் கண்டென்ட் போட்டுருவான், என்ன அவன் பேசினான் அப்படின்னு சொல்லி. ராஜா? ஓகே, குட், வெரி குட். ஏதாவது கொஞ்சம் இருந்தால் பயன்படுத்திக்க என்ன உங்கள் யூடியூப்ல. ஓகே, வெரி குட். ஓ, நீ அதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்க. ஓகே, அடுத்தது? ஃபோன் வச்சிருக்கேன். ஃபோன் வச்சிருக்கீங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இல்ல, நெக்ஸ்ட் ஆஃப் ஆன்சர் கேளுங்க. என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல. ஷோ முடிச்சுக்கலாம் டாக்டர். ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணிவிடுவோம் போல் இருக்குது. ஸோ உனக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்று. குட். தம்பி நீங்க சொல்லுங்க. வச்சிருக்கேன். எதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நானும் ஒரு யூடியூப் கிரியேட்டர் தான், ஸோ அதில் எடிட் பண்ணி போடுறதுக்கு வச்சிருக்கேன். பண்றீங்க? பண்றேன். ஓகே, குட், வெரி குட், சூப்பர். இதுல மொபைல் இல்லைன்றவங்க கை தூக்குங்க. இல்லைன்னு சொன்னீங்களாங்களா? ஓகே, அவங்கள்ட்ட மைக்க கொடுங்க. யாருக்கு இல்லைன்னு சொன்னீங்க? மொபைல் இல்லைன்னு சொன்னீங்க. நீ இல்லைன்னு தானே சொன்ன? கோமா இல்லை, வருத்தமா இல்லை?
இல்ல ஏன் அதான் ரெண்டு அதான் இருக்குது. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. நான் வாங்கினா நான் ஒன்று தான் வச்சிருப்பேன், ரெண்டு இருக்குது. ஓகே வெரி குட். ஓ நீ அப்படியே இருக்கீங்க. சரி வேற இன்னொருத்தங்க. அம்மா ஃபோன் தான் இருக்கு. இல்ல அதான் உனக்குன்னு ஒன்று இல்லையே. உனக்கு கோவமா இல்ல? இல்ல சொல்லுங்கன்னு நான் எல்லாம் பேசிக்கலாம். அம்மா எங்க இருக்கிறாங்க? இந்த லாஸ்ட் ஓகே. இதெல்லாம் வந்து இங்கே பேசுறதே நம்ம வந்து முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உண்மையாலுமே உனக்கு ஃபீல் ஆகலையா? கொஞ்சம் 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 எவ்வளோ? ஒரு 99%? ம் 19. ஸோ 99% கொஞ்சம் தாங்க. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா? ஆ எல்லாரும் வச்சுருக்காங்க. எல்லாருமே இல்ல 2-3 பேர். 2-3 பேர் வச்சுருக்காங்க. வந்து ரொம்ப தான் பீலாக விடுவாங்கல்ல? ஓகே ஆமா. குட். வேற யாரு நீங்கள்? ஐயோ சொல்லுங்க. இவர் நிறைய பேசுவார். சொல்லுங்க. இது மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? அவ்வளோலாம் இல்ல 5%. 5%? இந்த பர்சன்ட் நானா ஒன்று சொல்லி நீயா ஒரு பர்சன்டேஜ் சொல்றதுக்குள்ளார. ஓகே ஓகே சரி. உங்க வீட்டில் வேற யாருக்கெல்லாம் மொபைல் இருக்கு? எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கும், அம்மா கிட்ட இருக்கும். யூஸ்வலி இருக்கும். எல்லாம் அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கும், இல்லை வேலை செய்யணும். இல்லை முக்கியம் அப்பா அம்மா இருந்து தானே ஆகணும். அதில் அதை தாண்டி உங்க வீட்டில் எத்தனை பேர்? அண்ணன். அண்ணனுக்கு மொபைல் இருக்கா? அவன்கிட்ட மொபைல் இருக்கு, உன்கிட்ட இல்லை. என்னடா குடும்பம் அது? இல்ல நான் மோஸ்ட்லி மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓ உங்க அம்மா வந்திருக்காங்களா? அங்க இருக்காங்க. இருக்கிறாங்களா? இரு வரேன். வருவோம் சங்கத்துக்குள்ள வருவோம். வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்க மொபைல். தம்பியா? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவனை கொடு. எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? ஆமா எந்த கிளாஸ் நீ? 10th போறேன். 10th போறீங்க. ஓ அதனால வாங்கி வச்சிட்டீங்களா? இல்ல ஓகே இருங்க நான் வருவோம், விஷயத்துக்கு வருவோம். சொல்லு கண்ணு. ஏன்னா 10th படிக்க போறப்ப எவ்வளோ முக்கியமான நோட்ஸ் எல்லாம் வரும், எவ்வளோ முக்கியமான செய்தியெல்லாம் நீ வந்து தேடி எடுக்கணுமே. எனக்கு கஷ்டமா இருக்குடா ராஜா. அப்பா எடுத்து தந்துருவாரு. நோட்ஸையா? ஓ அவர் எடுத்து கொடுத்துருவாரு. அவருக்கு தான் மெசேஜ். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலை படின்றீங்க அப்படிதானே? உனக்கு உண்மையாலுமே மனசுல இதாகல? அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல. இப்ப சொல் மறைச்சிட்டேன் நான். சொல்லு. அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல. எப்பயாச்சும் ஃபீல் ஆகுது. எப்பயாவது ஃபீல் ஆகுது. ரொம்ப ஃபீல் ஆக மாட்டேன். எப்ப எந்த மாதிரி விஷயத்துல டைம்ல உனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது? ஃபோன் இல்லையே என் கையிலன்ட்டு. இந்த மாதிரி வெளியே போகும்போது, ஓகே. தனியா இருக்கும்போது. தனியா இருக்கும்போது. ஓகே. அப்படி ஃபோன் இருந்தா என்ன பண்ணலாம் தனியா இருக்கும்போது? வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, என்டர்டைன்மெண்ட். ஸோ தனியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு துணையா இருக்கிறது அதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அது இருந்தா எவ்வளோ டைம் பாஸ் பண்ணலாம்ல. நீ 10 மணி வந்தான்னா 1 மணி நைட் வந்தா என்ன இல்லை, நமக்கு மொபைல் இருந்தா போதும். அப்படித்தானே? இல்லை சொல்றேன். இல்லை நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நான் எப்படி தான் லைட்டாக பிட்ட போடுவேன், நீ உடனே நம்பிடக்கூடாது. ஓகேவா? சரி வேற யாரும் இல்லைன்னு நாங்கள் மொபைல் சொல்லுங்கண்ணே. அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அம்மா வந்திருக்காங்களா? அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுரு. இன்னைக்கு இல்ல என்ன ஃபீல் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பெருசானக்கப்புறம் எந்த கிளாஸ்? 10th 11th அந்த மாதிரி. அந்த நேரத்தில் வேணுமா? ஏன் அப்போ வேணும்னு நினைக்கிறீங்க? நோட்ஸ் வரதுக்கு. நோட்ஸ் வரும், அதுக்காக நோட்ஸ்க்காக. ஆ ஓகே குட் வெரி குட். எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம குழந்தைங்க அதுக்காக தான் மெயினாக போயிட்டு இருக்காங்க. ஓகே குட் வெரி குட். எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக பேசுனீங்க. என்கிட்ட என் மொபைல் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் பேசலையா? அந்த மைக்கை கொடுத்துருங்க அவங்கள்ட்ட. உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்கா? இல்ல, அம்மா டெய்லி தர மாட்டேங்கிறாங்க. தந்தா என்ன பண்ணுவீங்க? போன் பார்த்துட்டு இருப்பேன். யாருக்கு? எனக்கு. ஃபோன் பார்த்துட்டு இருப்பாளாமா? ஃபோன் பார்த்துட்டு இருப்பியா? ஓகே வெரி குட். என்ன பாப்பா ஃபோன்ல? என்ன பாப்பா? பொம்மை பாப்பியா? சூப்பர். பொம்மை படமா பாப்ப? அந்த பொம்மை என்ன பண்ணும் செல்லமா? அந்த பொம்மை என்னமா பண்ணும்? விளையாண்டுட்டு இருக்கும். என்ன பண்ணும்? விளையாடிட்டு இருக்குமா? அந்த பொம்மை விளையாடுறத நீ பாப்பியா? அது ஜாலியா இருக்குமா? ஆமா. நீங்க விளையாட மாட்டீங்களா? நீங்க விளையாடுவேன். நீ அதை வச்சுட்டு விளையாடுவியா அதுல? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேரு. 4 பேர். யாரு? அக்கா, அம்மா, டாடி, எங்க பாட்டி, தாத்தா, அப்புறம் நானு. நீ எல்லாரும் சேர்ந்து 4 பேரு. சரி ஓகே எல்லாத்தையும் சேர்த்து 4 அடக்கியாச்சு. நாங்க உள்ள வச்சிருக்கோம். வெரி குட். உங்க கூட விளையாட யாரும் இருக்க மாட்டாங்களா? விளையாட மாட்டாங்களா? கீழே வீட்டு பாப்பா, எங்க அக்கா, கீழே ஒன்று ஹவுஸ் ஓனர் கூட விளையாடுவியா நீ? அம்புட்டு வயசு சின்ன பையனா அவரு? ஓகே வெரி குட். இப்போ பாடுறா,
ஹவுஸ் ஓனர் கூடலாம் விளையாடுற அளவுக்கு சூப்பர், வெரி குட், குட், வெரி குட். சரி, இப்போ இவங்கள்ட்ட வந்துருவோம். இப்போ குழந்தைங்க சொன்ன விஷயத்தில் 2 விஷயம் பாருங்களேன். எனக்கு அவன் தம்பி சொன்ன ஒரு வார்த்தையும் இப்போ வாலண்டியர்ஸ் ஆக்சுவலி இப்போ நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளார இந்த குழந்தை மேட்ரே வைக்கல, ஆனால் அவள் தான் லீட் எடுத்து கொடுத்துருக்குறான். அதாவது விளையாடுறதுக்கு நான் அதை வச்சு நான் ப்ளே பண்ணுறேன். என் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் யாரும் அந்த குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி தெரியல. ஸோ அவங்க அந்த டைம் ஸ்பெண்டிங் பாருங்க. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக அளவில் ஒருத்தர் வந்து இந்த ஸ்க்ரீன், தட் மீன்ஸ் மொபைலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட் யூஸிங்காக இருக்கட்டும், எனிதிங், இந்தியர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அதில் ஈடுபடுறாங்கன்ற ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை மணி நேரம்? சும்மா சொல்லுங்களேன் நீங்களே. 12 hours. 12 hours. ஓகே, வேற? குறைஞ்சது 8 மணி நேரம் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறாங்க. சார் வந்து பக்கம் வந்துட்டார். 7.5 மணி நேரம். 7.5 மணி நேரம் உலக அளவில் இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த சின்ன குழந்தைங்க, அதாவது எந்த வயசுலேருந்து அவங்க சொல்கிறாங்கன்னா 13 வயதுலேருந்து மேற்பட்ட அந்த டீனேஜ் வயது, ஒரு 19-20 வரைக்குமே, அவன் 20 இல்லை 23 வரைக்கும் போட்டுருக்கான். 13 to 23 ஏஜ் லிமிட்டில் ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனில் தங்களையே செலவிடுறாங்க. பார்க்கறதில்ல, ஸ்வைப் பண்ணுறதில்ல, தேடுறதில்ல. நீங்கள் உங்கள் வீட்டினுடைய அனுபவம், உங்கள் குழந்தைங்க தான், பட் அவங்க யதார்த்தமாக பேசிட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஏன் நம்ம அவங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்குறோம்? இஸ் இட் நீடட்? ஏன் நீடட்? என்ன காரணம்? எதுக்காக அவங்க கையில் நம்ம கொடுத்துருக்குறோம்? ஃபார் வாட் பர்பஸ் சொல்லலாம். வீட்டில் வெளியே வேலையில் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே. அவங்க ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு வந்த பின்னாடி ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு வந்த பின்னாடி அவங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத. அதை கேட்ட பின்னாடி எங்கள் வேலையை நாங்கள் கொஞ்சம் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற இன்ஃபர்மேஷனாக இருக்குது இல்லையா? குழந்தைங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்காக தான் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, குட். வேற என்ன காரணம்? இப்போ டெக்னாலஜி எஜுகேஷன் ரொம்ப டெவலப் ஆகுது. அது என் பையனை வந்து ஒரு கேஜெட் இருந்தால் தான் அவனை வந்து டெவலப் பண்ண முடியும். நான் வேறு ஒரு இடத்துல போய் செய்கிறத விட இப்போ வந்து எல்லாமே வந்து நவநகரத்தில் ரொம்ப தொழில்நுட்பத்தில் அதிகமாக போகிறதில்ல. அந்த அளவுக்கு அவன் ஈக்குவலண்ட் போகிறதுக்குன்னா நாம் வந்து நிறைய ஸ்கில் பண்ணணும். அதனால் வந்து அவனுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்து நம்ம பயன்படுத்தும் போது எல்லாத்துலேயும் யூனிக்காக தெரியுங்கிறதுக்காக என்னை பொறுத்தல அது உபயோகமாக நல்லது. அவனுடைய வளர்ச்சிக்கு நான் அதை வந்து ஒரு பெரிய காரணமாக வச்சு அதுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, வெரி குட். கொரோனா பீரியட்ல செல்போன் வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு. எது கொடுத்தீங்க? ஆன்லைன் கிளாஸ்க்காக, கம்பல்சரி இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் என்னடா இப்படி கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவனே யூடியூப் ரைசன் சைன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் அவனே ஆரம்பித்தான். அதில் ஸ்டோரி டெல்லிங், அவனே அந்த செல்ஃபோன் வச்சுக்குவான், அவனே பேசுவான், அவனே எடிட் பண்ணுவான். அதுக்கு யாருடைய இதுவும் கேட்க மாட்டான். கேமரா வச்சு அவனே செட் பண்ணுவான். அப்புறம் கொஞ்ச நாள் காலம் போணுச்சுன்னா அவனே என்ன பண்ணான், தம்பியை வச்சு அவனே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தான். அப்போ செல்ஃபோன் கொஞ்சம் அவனுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அவனுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பர்பஸ் அதுக்காகலாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்கிறாரு. அதனால அடுத்த ஃபோனுக்கு நல்ல ஹை குவாலிட்டியா வாங்கி கொடுக்கலாம். இல்ல அப்படிலாம் வாங்கி தர மாட்டோம், எக்ஸாம் வரும்போது வாங்கிக்குவோம், பிடிக்குவோம். அவங்க சொன்ன காரணம் ஒன்று கரெக்டு தான். ஆன்லைன் கிளாஸ்க்கு ஆரம்பித்து அவனுடைய தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. பட்டு ஒரு சில டைமில் வந்து அதுவே அவனை அடிக்ஷன் ஆக்குதோ அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். என்ன, எந்த வகையில்? அவன் படிக்கிற டைம் கம்மியாகுது, ஃபோன் பார்க்குற டைம் அதே மாதிரி. அவர் தனிப்பட்ட திறமை தான் வளர்க்குறாரு, ஆனால் அதுக்கு டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சிலதெல்லாம் எடிட் பண்ணி போடுறவங்களுக்குள்ள அதுக்கு தேவையானதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணணும், அதை நான் எடிட் பண்ணணும்னுக்குள்ள இப்போ அதுக்கு டைம் அதிகமாகுது. அப்போ படிப்போட டைம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அவனை சத்தம் போட வேண்டியதாக இருக்குது. தம்பி படிக்கலைன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவனா அப்பா படி 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 இதுதான், அப்படின்னா டியூஷன் போ, இது 2 மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ இதை நான் எப்போ செய்கிறது? அதே தான் நானும் கேட்குறேன். திடீர்னு நானே வந்து ஏன்னா யூடியூப் எதுவும் போடலையா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவனே மனசுக்குள்ள போனவரது எனக்கு தெரியுது, இதையும் சொல்கிற அதையும் சொல்கிற, அப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் மொபைல் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் தான் கண்டென்ட் போடணுன்னீங்க, இப்போ நீங்களே கேள்வி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் இல்லை, அவன் மைண்ட் செட்டப் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த டைமில் படிக்கிற டைமில் படிங்க, இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் லீவ் டைமில் அதை தொடுங்க.
எல்லா டைமும் தொடாதீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, வெரி குட். அவன் ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் காலம் போக 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 அவனே அறியாமலே அதில் அந்த டைமை வந்து அதிகமாக்கிடுறான். 7.5 மணி நேரம்ன்றது காமனாக சொன்னாலுமே 7.5 மணி நேரம்லாம் கிடையாது. இன்றைக்கி பெட்ஜெட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்படி நோண்டுறாங்க, வெளிச்சம் தெரியுது நமக்கு. நைட் லேம்பே தேவையில்லை இப்போலாம். ஆளாளுக்கு அவங்களே போட்டு நைட் லேம்ப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, குட். வேற ஆக்சுவலி இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து ஸ்டூடெண்ட்டு எப்படி போச்சுன்னா, அந்த கோவிட் டைமில் தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து மொபைல் ஃபோன் போகவே ஆரம்பிச்சது. ஸோ அது எதுக்காக போக ஆரம்பிச்சதுன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம். இதனால் என்ன ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில் வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. நானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எதுலேருந்து வெளியே வர்றது, தட் மீன்ஸ் கேம்ஸ், அதாவது அவுட்டோர் கேம்ஸுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து வீட்டு விட்டு வெளியில் வரதே கம்மியாயிடுச்சு. இது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கம்மியாயிடுச்சு. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, படிக்கிற நேரத்தை தவிர மீது வந்து வெளியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்ணேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன். அதனால் என்னென்னா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ வந்து இருக்கிற பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல். நேரில் பார்த்தா கூட அவங்க பேசுகிறதுக்கு வந்து தயங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சுங்கிறது என்னோட ஒரு ஃபீல். ஓகே ஓகே. ஆனால் வெளியே போனால் உனக்கு பிரச்சனை ஆகிடும்டா, வெளியில் போகாத, வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லியே நிறைய பேரண்ட் வந்து இந்த மொபைலை கொடுத்து உட்கார வச்சது நாம தானே? ஓகே, குட். ஆனால் சார் நல்லா இப்படி சிந்திக்கிறார், அடே வெளியே போடா, என்ன மாதிரி நிறைய பரவலாக வாடா அப்படின்னு சொல்லி. ராஜா, அதனால தான் உனக்கு மொபைல் வாங்கி தரல. இல்லை, இதில் என்ன ஆகுது அப்படின்னா, மொபைல் கொடுத்துருந்தோம் அந்த பீரியட், அதாவது என்ன சொல்கிறது, டீச்சிங் கிளாஸஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்திரிச்சு வெளியில் வரதில்லை. அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கேம்ஸில் என்னென்னா இப்போ டீம் போட்டு விளையாட ஆரம்பிக்க. ஒரு கேரம் போர்டு எடுத்ததுன்னா இவங்க இங்கே இருக்கிறாங்க, இவங்களோட அடுத்த பசங்க வந்து வெளியூரில் இருக்காங்க, அவங்க கூட ஃபோன் பண்ணி டீம் போட்டு இப்போ விளையாட ஆரம்பிக்கும். சார் டீம் போட்டு என்ன விளையாடுறாங்க தெரியுங்களா? வரேன் இருங்க அதுக்கு. இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி டீம் போட்டு வெளியில் போய் விளையாடுற விளையாட்டில் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டு 4 பேர் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா விளையாண்டா பரவாயில்லையே, வெட்றா, குத்துறா, சுடுறான்றான். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம யாரா வெட்ட சொல்கிறான், யாரா குத்த சொல்கிறான்னு ஓடி போய் பார்த்தா ஹெட்செட் போட்டுக்கிறாங்க, இதுக்குள்ளாரே ஓடிட்டு இருக்கு. நம்ம வருவோம் இல்லை, எல்லாம் விளையாட ஞாபகம் இருக்கா? வரும் விஷயத்துக்கு வருவோம். ஓகே, குட். வேற சொல்லுங்க. குட்டி குழந்தைகளை வச்சுருக்கிறப்ப அம்மாமாருக்கு மொபைல் வந்து பேபி சிட்டர் மாதிரி கையில் கொடுத்துட்டு அவங்க வேலையை முடிச்சிடலாம். ஆனால் அது அந்த மொபைல் யூசேஜ்னால அந்த குழந்தையோட கண்ணு பாதிக்கப்படுதுங்கிறது ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் அந்த டைமுக்கு வேலை இருக்குது, குழந்தை அமைதியாக இருந்தால் சரி, ஏதோ ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒன்று ஆன் பண்ணி கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக அவங்க வேலையை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. 1 இயர் பேபி கூட செல்ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அவங்க. அப்புறம் டிவியில் விளம்பரம் போட்டால் தான் சாப்பிட்றாங்க. விளையாடுறது கூட விளையாடுறதில்ல. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கூட அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த செல்ஃபோன் கேட்குறாங்க தவிர விளையாட போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஆயிட்டாங்க. அப்புறம் அதேமாரி டிவியில் வர வேர்ட்ஸ் பூரா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைகள் அப்படி வெளியே போய் விளையாடுறதே கம்மியாயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் கொடுத்தோம், பட் அவன் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் எந்த ஆப் டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை எந்த கேம்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் சரி, எங்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவன் பண்ணக்கூடாது. அவனுடைய பாஸ்வேர்டோ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் அந்த மொபைல் பின் நம்பர் தெரியும். சீக்ரெட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓப்பனாக இருக்கிறனால நான் என்ன கைட் பண்ணுறேனோ அதை அவன் செஞ்சிட்ருக்கான். ஓ, இப்போ ஆப்பில் பர்மிஷனை விட முதல்ல வீட்டில் பர்மிஷன் ஒன்று வேணும். ஆமாம், நல்லா இருக்கு இது இல்லை? ஓகே. யார் அம்மா? உங்கள் மம்மி தானே? சமுதாயத்துக்கு நிறைய கருத்து சொல்லிக்கிறாங்கப்பா. பாரு, இனிமேட்டு எல்லாம் இப்போ காமன் பின் நம்பர் தான் இனிமேட்டு. மக்களே கவனிங்க. ஓகே, வெரி குட். வேற சொல்லுங்க மேம். மொபைல் ஃபோன்னால் ரெண்டுமே இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதை பொறுத்து. ரிமோட் நம்ம கையில் இருந்தால் குழந்தைங்களை நம்ம எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்கள ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதே வந்து அவங்க ஓவராக அதை யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம கண்ட்ரோலில் நம்ம குழந்தைங்க இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க, நம்ம கவனிச்சிட்டே இருந்தால் அவனுக்கும் ஒரு பயம் வரும். அது மூலம் நம்ம அவன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் மொபைல் ஃபோன். சூப்பருங்க. அப்படியே கை தட்டணும் போல தான் இருக்கு எனக்கு. நீங்கள் ஷோக்கு இப்போ பேசுகிறீங்க, ஆனால் உண்மை யதார்த்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாலே அது ரெண்டு, அவங்க நிறைய இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும். உங்கள் குழந்தை யாரு? ஓகே. தம்பிகிட்ட மொபைல் இருக்கு. ஓகே. நீங்கள் எதுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தீங்க?
ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஓகே, இப்போ ஆன்லைன்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு. மொபைல் வாங்கி வச்சிட்டிங்களா? இல்லை, அவன் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறா அப்படி? அவன் வந்து இது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறக்கு அவன் நிறைய இது வந்து கற்றுக்குவான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மொபைல் பயன்பாட்டில் தேர் இஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஆனால் இதை இந்த 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 கருவியை கொண்டு போய் கொடுத்தது யார் இந்த குழந்தைங்களுக்கு? நாங்கள் தான். நாம தான். இருக்கீங்களா? நாம கொடுத்துட்டோம், ஆனால் வெளியே உட்காந்து இந்த டயலாக் பேசிட்டு இருக்கோம். திருப்பி அவன்கிட்ட நம்ம வாங்க முடியுமா? நான் இது அடுத்தது நான் இதை படிக்கிறேமா, இதை விட எனக்கு அப்டேட் உள்ள மொபைல் வாங்கி கொடுமா. என்னமா தெரியும், நாங்கள் இது வந்து அங்கே போவோமா இங்கே போவோமான்னு சொல்லி வருவோம். இப்போ ஆப்பிள் ஐஃபோனுக்கு நிற்கிறாப்புல வாங்கி கொடுங்க. அவன் இப்போ தப்பா வந்துட்டோமோ இந்த ப்ரோக்ராமுக்கு. இல்லைன்னா இப்படி யோசிப்பான், இந்த ப்ரோக்ராம் பர்பஸாக தான் நம்மளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் என் பொண்ணுக்கு 1 hour தான் ஃபோன் கொடுப்பேன், அதுக்கு மேலே தரமாட்டேன். அவளே வச்சிருவா. நான் இல்லை அவளே வச்சிருவா. நான் சொல்ல வேண்டியது அவசியம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படி? இல்லை, அப்படி இல்லை. இப்பயும் கொடுப்பேன். இது பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. அவளே ஆன் பண்ணுவா, பாப்பா 1 hour பார்த்துட்டு அவளே வச்சிருவான். போதுமா, நான் பார்த்துட்டேமா வச்சிருவேன். எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் ஃபோன் கொடுத்தோம். ஆனால் அது சில நேரம் எக்ஸ்ட்ரா டைம் இதை டவுன்லோட் பண்ணுறேன். அதாவது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ் தான், அதுவே அதிகமாக இருக்குது இப்போ. ஏன்னா 9th to 10th போகிறதுனால அதுக்குரிய போர்ஷன்ஸ் நடத்திட்டாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறேன், இதை டவுன்லோட் பண்ணுறேன்னு நிறைய நேரம் ஸ்க்ரீன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியில் போகிறதுக்கு இப்போ அதிகமாக வெளியில் போக முடியறதில்ல. அதுவும் பெண் குழந்தைங்களை நம்ம வெளியே அதிகமாக கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்க்ரீனில் அதை பார்த்தே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதோட டீச்சர்ஸ் வேறு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஸ்கூலில் போய் நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சாப்டர் சொல்லி கொடுத்தோன்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக நிறைய இருக்கு, போய் படிங்க, தேடுங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து ஒன்றொன்னா போட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமான நேரம் அவங்க கையில் மொபைல் இருக்கமா. நீங்கள் டீச்சரே வந்து போய் உள்ள போய் பாரு, கண்டென்ட் எடுத்துட்டு வா, நாளைக்கு இதை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சும்மா மொபைலை தொடாது, சும்மா இருங்கம்மா. நீங்கள் ஹலோ மை டியர்ஸ், பத்தியா மொபைலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே சங்கத்தில் உட்காந்துட்டு என்னென்ன டயலாக் பாரு. இல்லை டென்ஷன் ஆகுதா இல்லையா? அந்த எங்கள் மம்மிலாம் அப்படி தான் அங்கிள் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நாங்கள் என் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நாங்கள் வச்சோமா பார்த்தோமா போனோமான்னு. செல்ஃபோன் கொடுத்துட்டு அவங்க இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாரு, இது இப்போ தொடர்ந்து பாரு, இப்போ விட்ட ஒரு அது இவங்க வந்து நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் பார்த்துட்டேன், 5 மணி நேரம் கூட மைக் கொடுத்தா பேசுவாங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை சொன்னால் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க எல்லாமே நாங்கள் வந்து இதுக்காக தான் கொடுத்தோம், ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக கொடுத்தோம், ஆனால் எங்கள் பிள்ளைங்களாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அப்படின்றாங்க. உண்மையா? அன்பான நேயர்களே, நாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன், இந்த மொபைல் ஃபோன் பயன்பாடு எந்த அளவுக்கு குழந்தைகளை அப்படியே போட்டு உருட்டிகிட்டு இருக்குதுன்றதை நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்ம குழந்தைங்க, இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பேசலாம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.